ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சதவீதத்தில் அதான் பர்சன்டேஜ்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையிலிருந்து 20% முட்டைகள் உடைந்து விட்டது. ஓகேவா? 25% முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கையை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மொத்த கூடையில் எத்தனை முட்டைன்னு இருக்காதுன்னு தெரியாது. அது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போது அந்த எக்ஸுன்றது 100% இருந்திருக்கும். கரெக்டாக? ஸ்டார்டிங்கில் முதல்ல என்ன பண்ணுறாங்க, 20% உடஞ்சிருச்சு. கரெக்டாக? அடுத்தது 25% விருந்தினர்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. அப்போது 45%, அதாவது 45% தனியாக ஆகிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்கும்? 100ல் 45 போச்சுன்னா 55%. இந்த 55% தான் என்னது? மீதம் இருந்த முட்டைகள். 50% 22 முட்டைகள் தான் என்னது? 55% தான் 22 முட்டைகள். அப்போது 55ன்றது 22 முட்டைகள், அதான் 55%ன்றது 22 முட்டைகள்லாம். அப்போ 100%ன்றது எத்தனை முட்டைகள் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த பக்கம் அதிகரிக்கிறது 55ன்றது 22 முட்டைகள். அப்போ 100ன்றது கண்டிப்பாக அதை விட அதிகமாக தான் இருக்கும். கரெக்டாக? அப்போது ஏறப்போகுது. அப்போ இது நேர்மாறல். அப்போ நேர்மாறல்னா x = 100 அதாவது குறுக்கு பெருக்கல் பண்ணணும். 100 × 22 / 55. ரெண்டாம் வாய்ப்பால் அடித்தா 2 11 22, 5 11 55. கரெக்டாக? 4 5 5, 2 5 10, மீதி 22 4. அப்போ x = 40 முட்டைகள். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? நம்ம மீதம் இருந்த முட்டைகள், அதாவது 100%ல் 20%மோ 25% போயிடுச்சு. மீதி இருந்த சதவீதம் தான் எவ்வளோ? 55. அந்த 55% தான் 22 முட்டைகள். அவ்வளோதாங்க. கொஸ்டினை நல்லா எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்களோ நீங்கள் செம்ம சீக்கிரமாக போடலாம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.